அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றியடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம ரிஷப ராசி. சரி, ராசியில் இரண்டாவது ராசியாகிய ரிஷப ராசியை பற்றி பார்ப்போம். ரிஷப ராசியில் 7ஆம் தேதி, 16ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி பிறந்தவர்கள். சரி, ரிஷப ராசி சுக்கிரனுடைய ராசி. அதோடைய தன்மைகள் நமக்கு தெரியும். ரொம்ப அன்பும் பாசத்துக்கும் இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வர்த்தகம், வியாபாரம் இதில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்படி இருக்கும் போது இந்த 7, 16, 25 இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். முக்கியமாக 7ஆம் தேதி பிறந்தவர்கள் இவங்க வியாபாரம், வர்த்தகத்தில் ஈடுபட்டாலும் அது ஆன்மீக சார்ந்ததாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். சிலை வியாபாரம் அல்லது கோயில் சிற்பங்கள் செய்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு சில உதாரணங்கள் தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். இவங்க குடும்பத்தை சரியாக பார்த்தாலும், கல்வியில் கவனம் செலுத்தினாலும், சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு ஆன்மீகத்தில் தான் ரொம்ப ஈடுபாடுகள் இருக்கும். ஸோ இவங்களோட சேவைகள் அப்படின்னு சொன்னாக்கா பொது சேவைகளில் அதிகமாக இருப்பாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் இதை நிறைய பொது சேவைகளுக்கும் ஆன்மீக தளத்துக்கும் செலவு செய்வதில் இவங்க முக்கிய கவனம் செலுத்துவார்கள். அடுத்தது 16ஆம் தேதி 1ம் 6ம் சேர்கிறது. இவங்க சூரியனும் சுக்கிரனும் சேர்கிற ஒரு எண்கள் ஆகியது. ஸோ இவங்களோட சிந்தனைகள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். இவங்க வியாபாரத்துறையில் ஈடுபட்டாலும், சொந்த தொழிலில் ஈடுபட்டாலும் இவங்களுக்கு முக்கிய கவனம் இவங்களோட சொந்த வாழ்க்கை. நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. தன்னோட குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலைகளை ரொம்ப க்ரியேட் பண்ணுவாங்க. இவங்க எங்கே போனாலும் தன்னோட குடும்பத்தோடு செல்லணும், தன் குடும்பத்தோடையே போகணும். கணவன் மனைவி அவங்க மேலே அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். அதிக குழந்தைகள் பெறணும், அதிக குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் இருந்தாலும் அந்த ஆன்மீக சிந்தனை தன் குடும்பத்தோடு செயல்படுத்தக்கூடிய எண்ணம் உடையவர்கள். இவங்க தனிப்பட்டு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க, குடும்பத்தோடே தான் இருக்கணும். குடும்பத்தோடு ஒரு ஆலயத்துக்கு போனாலும் குடும்பத்தோடு போகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர இவங்க தனிப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அடுத்தது 25. இந்த 25 பார்த்திங்கனாக்கா சந்திரனும் புதனும் சேர்கிறார்கள். சந்திரனும் புதனும் சேர்ந்து இங்கே சுக்கிரனாக உருவாகும் போது, 7ஆக கேதுவாக உருவாகும் போது இந்த எண்ணங்கள் இவங்களுக்கு வேறுபட்டு வாங்கும். இவங்களுக்கு கல்வியில் சாதிக்கணும். அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் இவங்க வியாபார சம்பந்தப்பட்ட கல்வி, ஆன்மீக சம்பந்தப்பட்ட கல்வி ரீதியமாகவே இவங்க செய்யக்கூடிய சேவைகளோ வியாபாரமாகவோ இருக்கும். குடும்பத்தோடு வாழ்ந்தாலும், குடும்பத்துக்கு செலவு செய்தாலும், குடும்பத்தோடு நேரங்களை வகுத்தாலும், ஆனால் இவங்க ஆன்மீக வியாபாரம் அல்லது பொது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். சொந்த சந்தோஷம்ன்றதை விட மக்களை சந்தோஷப்படுத்தி வாழணும். இந்த சுக்கிரன் சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் மாறுபட்டு அறிவாற்றலும் அறிவு திறமையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அறிவாற்றலும் அறிவு திறமையும் இருப்பதனால இவங்க பொதுவாக தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களோடு அவங்களோட மன சந்தோஷத்துக்காகவும் அவங்கள மன சந்தோஷப்படுத்துவதற்காகவும் இவங்க ரொம்ப முயற்சி செய்வார்கள். இவங்களோட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் பொதுவான வாழ்க்கையாக தான் அமையும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்கள் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் அதிகமாக செல்லக்கூடியவர்கள். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷப ராசியில் 7, 16, 25 பிறந்தவர்கள் ஆன்மீகத்துக்காகவே நிறைய செலவு செய்வாங்க. சிலருக்கு இவங்களை பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதி மாதிரியே தெரியாது.
இவங்க ரொம்ப கோயிலுக்கு போகிறதோ, ரொம்ப போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இருக்காது. ஆனால் இவங்களுடைய ஆன்மீகம் பார்த்திங்கனாக்கா உள்ளுக்குள் ரொம்ப பலமாக ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களை பற்றி ரொம்ப படிப்பாங்க. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இவங்களோட தனி சிறப்பு. பொதுவாகவே நான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லாமல், இவங்களோட தனி சிறப்பு இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவது தான். ஆனால் இதை வெளியே காட்டிக்கொள்வதே இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.